படம் நல்லா எடுத்துருக்காங்க சார். சூப்பரா இருக்கு. ஆனா ஃபுல்லாவே ஷிப்லயே காட்டுறதில்ல. ஆனா ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கு ஸ்டோரி. சரத்குமார் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டான ஸ்டோரி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள். படம் வந்து பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு போட்டுக்குள்ளேயே நடக்கிற கதை. 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஃபைட்டிங்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கு. நல்லா போர் அடிக்கல, நல்லா இருக்கு. நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு இதயத்தை அப்படியே பிழிஞ்சு எடுக்குது. பேரண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்து திருந்தணும். ஏன்னா லவ் வந்து ஒரு கெட்ட விஷயம் இல்லைல்ல. ஸோ அதனால வந்து ரொம்ப சூப்பரா பிரமாதமா பண்ணிருக்காரு தலைவர். சரத்குமார் லாஸ்ட்ல ஒரு மனித நேயத்தின் படி அவரை வந்து நல்ல மனுஷன் ஒருத்தங்கள கொல்றதுக்காக வந்தாங்க. லாஸ்ட்ல அவர் தன்னோட உயிரை காப்பாத்தினால அந்த பையன் இறந்ததை பார்த்து அவரே அழுதாரு. இது வரைக்கும் சரத்குமார் சார் நடிச்ச படம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நாட்டாமை, நட்புக்காக அந்த மாதிரி இருந்து இது ஒரு ஒரு காதலுக்காக இந்த படத்தை தன்னுடைய மகள் ஒருத்தன் காதலிக்கிறான், அவனை பழி வாங்குறாரு, கடைசியில் அவன் இவரை காப்பாத்துறான். அது Bro, I'm the hero, bro. you shouldn't ask me. You should ask them. It was a really good really good feeling because seeing in the big theater with all these people and I could see their emotions as well in the end. So I believe the film has worked and I'm really proud. I'm so happy to be part of this movie. நான் சரத் சாரோட பொண்ணா தான் நடிச்சிருக்கேன். So it is an emotional conflict and also படம் ஃபுல்லா சைலன்ஸா இருக்கும். டயலாக்ஸ் ரொம்ப கம்மி தான். இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர் அந்த சவுண்டு கேட்கணும்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். தேங்க்யூ. ஒரு நல்ல மூவி பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு படம். சரத் சார் டிஃப்ரெண்டா ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. ஐ மீன் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா வந்திருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். அழகே உயிர் நீயடி, உயிரில் கலந்தாயடி, நீங்காத நினைவோடு நெடுங்காலம் நாம் வாழலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோன்றது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சொல்லலாம். படம் வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாகவே 70%க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கடல்லே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நீங்களே கடலில் மிதக்கிற மாதிரி தான் இருக்கும் படம் வந்து முடியும் போது. அதேமாதிரி நான் இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்கேன். ஸோ ஒன்று வந்து காதல் பாட்டு, அதில் வந்து அந்த 1 2 3 4 5 6 7ன்ற நம்பரோட சேர்ந்து வரா மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வந்து பாட்டு வந்து அப்பா சென்டிமெண்ட் சாங். யூஸ்வலான சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பொண்ணுக்கான சென்டிமெண்ட் சாங்ஸ் ரொம்ப கம்மி. அதில் இந்த படத்தில் ஒரு சாங் வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக பாருங்கள். படம் வந்து கொஞ்சம் எழுந்து போகும்போது ஒரு இறுக்கமாக இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு படம்.